ஹே பியூட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட்டில் நிறைய மாய்ஸ்சர் இருக்குது. நான் ஏன் ஹைரோலா ஜெல் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என்னோடய ஸ்கின் பயங்கர ட்ரை ஸ்கின். உங்களுக்கு பயங்கர ஃப்ளேக்கியான ட்ரை ஸ்கின் இருந்தாலும் உங்களுக்கு க்ரீஸியாக இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக வாட்டரியாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் பிடிக்கும் அப்படின்னாலும், உங்களுக்கு பயங்கர ஆயிலி ஸ்கின் க்ரீமியாக உங்கள் ஃபேஸில் போட பிடிக்காதுனாலும் நீங்கள் இந்த ஹைரோலா ஜெல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கின்னை வந்து சாஃப்டாக சப்பிளாக வச்சுக்கும். மோர் தென் 1 டே, அதாவது கம்மியாக தான் சொல்கிறேன், மோர் தென் 2 டேஸ் உங்களுக்கு மாய்ஸ்சர் அப்படியே இருக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு இன்னர் க்ளோ கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹைரோலா ஜெல். இது வந்து என்னோடய ட்ரீம் ஃபார்முலேஷன். ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ஃபார்முலேஷன் பண்ணணுன்ட்டு ஆசையாக இருந்தது. ஸோ இது வந்து என்னோட மெத்தட். இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை, பட் எனக்கு பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஹைலூரோனிக் ஆசிட் பிட் காஸ்ட்லி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்தில் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் அன்ஈவன் ஸ்கின், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சூப்பராக உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தாலும் அவ்வளோ அழகாக ரெடியூஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். நான் வந்து பம்பிங் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டிஐஒய் ப்ராடக்ட்டில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கைட்டு தொட்டு தொட்டு எடுத்து போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பம்பிங் பாட்டில்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பட்டர் மாதிரி நம்ம ஸ்கின்னில் க்ளைட் ஆகும். இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஹைரோலா ஜெல் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இந்த ஃபார்முலேஷனை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஹைரோலோனிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லோ மாலிக்யூல் ஹைரோலோனிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொலாய்டல் கன்சிஸ்டன்சி வராது. ஒரு மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துருக்கிறது டிஎல் பேந்தனால், விட்டமின் B5, 0.25 grams ஆஃப் டிஎல் பேந்தனால். டிஎல் பேந்தனால் நம்ம ஸ்கின்னுக்காகட்டும் ஹேருக்காகட்டும் ஒரு ஃபுட் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆலன்டாயின் வந்து எடுத்திருக்கேன். 0.25 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் 100 கிராம் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி சங்கு புஷ்பம் பூ வந்து நான் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 42 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் இருக்கிறதுனால இது வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும் அந்த வாட்டரோட. லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து டபுள் பாய்லர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். இந்த ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஓன் ஃபார்முலேஷன் தான். ஸோ வெரி வெரி ஈஸி. இப்போ நமக்கு ஒரு 25 ml 300 அந்த மாதிரி இருக்கும் நமக்கு மார்க்கெட்டில். பட் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் இந்த ஹைரோலா ஜெல் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும், நம்ம டேம் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து ஈரப்படுத்திட்டு நம்ம அதை வந்து அப்ளை பண்ணுறதா இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு 5 கிராம்ஸ் கிளிசரின் எடுத்திருக்கேன். 0.5 கிராம்ஸ் வந்து செபிமேக்சென் எடுத்திருக்கேன். செபிமேக்சென் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ஏஜென்ட். அதாவது நம்ம எப்படி சாந்தாங்கம், கார்போமர் அந்த மாதிரியான ஒரு ஏஜென்ட் இது. நான் எடுக்கும்போது எனக்கு நான் வீடியோ எடுக்காது விட்டுருந்துருக்கேன். ஸோ இதில் வந்து கிளிசரினும் செபிமேக்சென்னும் இருக்குது. அதனால் இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம்.
நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கார்போமர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஜெலட்டின் ஏஜென்ட் எடுத்துக்கலாம். செபிமேக்ஸின் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சியை வந்து பெர்ஃபெக்ட்டாக கொடுக்கும். செபிமேக்ஸின் வந்து காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லி. நீங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து சாந்தாம்கம் கிளியர் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கிராம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே ஏதாவது ஜெல், சீரம் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஹைட்ரோசோல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இந்த மிக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபார்முலேஷன். பட் இது வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போது ஆலன்டாயின் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த லிக்விடை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனேயே உங்களுக்கு அது ஜெல் ஆகும். உங்களுக்கு நல்லாவே புரியும், பார்க்கும்போதே தெரியும். கன்சிஸ்டன்சி சூப்பராக மாறும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் வந்து 2% ஹைலூரோனிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் ஆட் பண்ணுறேன். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பயங்கர பேசிக் மெத்தட். ஆனால் என்ன சொல்கிறது, நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய மெத்தட். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட நீங்கள் ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஒரிஜினல் ஹைலூரோனிக் ஆசிட்ன்றதுனால அதோட அந்த எவ்வளோ அழகாக ஜெல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஹைலூரோனிக் ஆசிட் போட்டு அதை நீங்கள் மூடி வச்சாலும் ஓகே தான். பட் முந்தின நாளே இந்த மாதிரி ஹைலூரோனிக் ஆசிட் வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான். இப்போ அந்த செபிமேக்ஸன் வந்து கீழெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாய்ஸஸ் தான். நம்ம வந்து எப்படி சொல்ல, ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலேஷன் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து யார் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். திடீர்னுட்டு ஒருத்தங்களுக்கு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் எந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸும் நான் ஆட் பண்ணல. ஸோ கரெக்டாக ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு இந்த மாதிரியாக சூப்பரான ஒரு ஜெல் வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி இதில் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஃப்ராக்ரன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் எந்த ஃப்ராக்ரன்ஸுமே ஆட் பண்ணல. ஜெல்லோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் ஃபேன்சியாக அந்த ஜெல் ஆல்ரெடி இந்த ஜெல் வந்து ரொம்ப சூப்பராக தான் உங்களுக்கு ஸ்கின்ல கிளைட் ஆகும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே தேவையில்லாத ஆட் பண்ண தேவையில்லை. அந்த கிளைடிங் பர்பஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜெல் வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஜெல். ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பிஹெச் செக் பண்ணணும். பிஹெச் செக் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு பொருளுமே. ஸோ நான் பிஹெச் செக் பண்ணேன், எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஃப்ளோ ஆகிற விதத்துலேருந்தே தெரியும். ஹையர்லோ ஜெல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது.
இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 பம்ப் இதுவே மோர் தென் எனஃப்ன்னு சொல்லுவோம்ல. ஒரே ஒரு பம்ப் போதும். அதாவது ஒரு ட்ராப்பே உங்களுக்கு போதும். நெக்குக்கும், ஃபேஸுக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஸோ, உங்களுக்கு கை, கால்லாம் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னுனா, நீங்க தாராளமா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, நான் என்னோட கையெல்லாம் ரொம்ப ஃப்ளேக்கியா இருந்துச்சுன்னா, நான் வந்து ட்ரை பண்ணுவேன். வெயில் காலத்தில நெறைய பேருக்கு க்ரீமி மாய்ஸ்சரைசர் பிடிக்காது. எனக்கும் தான். அதனால எனக்கு க்ரீமி மாய்ஸ்சரைசர் பிடிக்காதுன்றத விட, நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம்ல. ஸோ ஒரு க்ரீமி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, சன்ஸ்கிரீன் போட்டோம்னா, ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளாஸ்டிக்கி எஃபெக்ட் கெடைக்குது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டான ஒரு ஜெல், ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி வாட்டர் கன்டென்ட் நெறைய இருக்கிற மாதிரியான ஒரு ஜெல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்கிரீன் போடும்போது, ஆல்ரெடி சன்ஸ்கிரீனே நமக்கு வந்து ஒரு கிளாஸி எஃபெக்ட் குடுக்கும். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கு. அப்படி பட்டர் மாதிரி கிளைட் ஆகும். அதே சமயத்தில ஸ்கின் நல்லா மாய்ஸ்சர் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன். என்னோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. பயங்கர ட்ரை ஸ்கின் எனக்கு. எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. ரொம்ப திக்கும் இல்ல. நீங்க ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ட்ராப்பே போதுமானதா இருக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின். என் ஸ்கின் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. திடீர்னு என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஆயிலி மாதிரி இருக்கும். ஸோ அது இஷ்டத்துக்கு இருக்கும். ஸோ அது எப்போ அது இஷ்டத்துக்கு மாறுதோ, நானும் ஃபார்முலேஷன் கொஞ்சம் மாத்திப்பேன். எனக்கு பயங்கரமா வேர்க்குரு வரும். வெயில் காலம்னாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பட் இந்த டைம் எனக்கு ஒரு சின்ன வேர்க்குரு கூட வரல. அதுக்கு காரணம் வந்து என்னோட சன்ஸ்கிரீன் தான். உங்களுக்கு இது ஒரு டிப்பா சொல்றேன். உங்களுக்கு யாருக்காச்சும் நெறைய வேர்க்குரு இருக்கும் உங்களுக்கு அப்டின்னா, நல்ல ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்கிரீன்ல ஆம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பன்னா சூப்பரா இருக்கும். இது வந்து நான் ஸ்டிக்கியா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஒரு காஞ்சு போன ஒரு நிலத்துக்கு தண்ணி தண்ணி பாய்ச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களோட ஸ்கின்க்கு. மார்க்கெட்ல ஹைர்லோ ஜெல்ஸ் வந்து போகுது 1000ல போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய காம்ப்ளிகேட்டான எந்த மாலிக்யூல்ஸும் இதில ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இதில நீங்க 5% நயாசினமைட் கூட ஆட் பண்ணலாம். பட் இந்த மாய்ஸ்சரைசர் நான் மார்னிங்லயும், நைட்லயும் 2 நேரமும் நான் யூஸ் பண்ணணுன்றதுக்காக, நான் இதில எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசிங் கன்டென்ட் மட்டும் தான் இதில நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து என்னோட சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து க்ரீமியா வேண்டாம் அப்படின்றதுனால, நான் இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபார்முலேஷன். நான் இப்படி தான் ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப லைட்டா இருக்கு. ஃபேஸில வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் கோட் குடுத்த மாதிரி இல்லாம இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட கழுத்து, பின்னாடி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி சன்ஸ்கிரீன்ல வந்து மாய்ஸ்சரைசிங் கன்டென்ட் வந்து இருக்காது. பட் நான் வந்து இதில ஆர்கன் ஆயில்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேப் சீட் ஆயில், ஆர்கன் ஆயில். அதனால எனக்கு அது ஒரு மினி மாய்ஸ்சரைசராவும் அது வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். உன் என் எ லிட்ரலி ஃபேஸில எதுவுமே போட்ட மாதிரி இருக்காது. பட் உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளா நல்ல க்ளோயியா அழகா இருக்கும். ஸோ இந்த ஹைர்லோ ஜெல் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஜெல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இதெல்லாம் என்ன பிரமாதம்! ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்ற மாதிரி. நெறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது.
எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னால எப்படி சொல்றதுன்னே தெரில. எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. ஹைரோலா ஜெல் நம்ம ஃபார்முலேட் பண்ணிட்டோமா? அந்த மாதிரி இருக்கு. ரிசல்ட்ஸும் அமேசிங்கா இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்னோட கோட் மில்க் ஷாம்பு போட்டு தான் குளிச்சேன். ஆல்ரெடி எப்படி கோட் மில்க் ஷாம்பு பண்ணணுன்ட்டு சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.